ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முந்தன். இன்னைக்கு வீடியோவில் இந்த சீசனில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸ். உங்கள் குழந்தைக்கு வந்து கோல்டு காஃப் வருது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனே டாக்டர் சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து பிராங்கியோலைட்டிஸ் மாதிரி இருக்கு, ஏன்னா வந்து ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் வரும். ஓகே, ஆர்எஸ்வி இப்போ ஏதோ சம்திங் பெருசோ அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இன்னைக்கான வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸ்னா என்ன, அது எப்படி வருது, அதோடைய சிம்டம்ஸ் என்னன்னா, வீட்டுல நீங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டேஞ்சர் சிம்டம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்எஸ்வி அப்படின்னா என்னன்னா ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டல் வைரஸ். ஸோ இது வந்து ஒரு வகையான வைரஸ். ஸோ வைரஸ் கிருமி. ஸோ வைரஸ் கிருமினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ இந்த வைரஸ் கிருமி பார்த்தீங்கன்னா 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கோல்டு காஃப்னு வரும்போது பெரும்பாலும் ஆர்எஸ்வி தான் காரணமா இருக்கும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு இருமல் சளியோ இல்லை லைட் ஃபீவரோட வந்துட்டு சரியா போயிடும். சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் சிவியர் ஆகும், மூச்சு திணறல் அளவுக்கு போகும். யாருக்கெல்லாம் வந்து சிவியர் ஆகும் அப்படின்னா 6 மாசத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க, லோ பர்த் வெயிட் பேபிஸ், ப்ரீடம் பேபிஸ், அப்புறம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், பிறக்கும்போது இதயத்தல குறைபாடோட பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோயோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சீரியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உங்க குழந்தை வந்து ஹெல்தியா இருக்காங்க, நார்மல் பர்த் வெயிட் இருந்தாங்க, நீங்க எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு இந்த ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ தேவையில்லாம பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட இருந்து தான் வரும். ஸோ பெரியவங்க யாருக்காச்சும் கோல்டு காஃப் இருக்குது, இல்லை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட இருந்து சின்ன குழந்தைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வாய் வழி மூலமாக, தும்மல் மூலமாக, இருமல் மூலமாக வந்து மூக்கில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும். குழந்தையோட உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த கிருமி மல்டிப்ளை ஆகி சிம்டம்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு சாதாரண இருமல் சளி மாதிரி தான் வரும். லைட்டாக ரன்னிங் நோஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், லைட்டாக ஒரு ஃபீவர் வரும், குழந்தை அப்பப்போ தும்மிட்டு இருப்பாங்க, ஆனால் ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபீடிங் எடுத்துப்பாங்க, நார்மலா எப்பயும் போல இருப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வரக்கூடிய சிம்டம். அடுத்து 4வது நாள் 5வது நாள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு இருமல் வந்து அதிகமாக வரும், மூச்சு விட சிரமப்படுவாங்க, வீசிங் மாதிரி வரும், சரியா பால் குடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த அளவுக்கு போகலை அப்படின்னா 5-6 நாளைக்கு அப்புறமா இருமல் குறைய ஆரம்பிச்சிடும், ஃபீவர் சரியாயிடும், ரன்னிங் நோஸ் சரியாயிடும். இருந்தாலும் லைட்டா ஒரு காஃப் இருந்துகிட்டு தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸ்ல குழந்தைக்கு வந்து வியாதி முற்றிலுமா சரியானாலும் இருமல் எப்பயாச்சும் ஒரு இருமல் வந்துகிட்டு தான் இருக்கும். 2 to 3 வீக்ஸ் ஆகும் அந்த இருமல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக. ஸோ இருமல் சரியாகலைன்னு சொல்லி திரும்ப 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 மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. குழந்தை கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா நீங்க இருமல் மருந்து 5 days இல்லை 7 days ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததா வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும். சப்போஸ் உங்க குழந்தைக்கு இருமல் சளி வந்துருச்சு, இல்ல ஃபீவர் வந்துருச்சு, இந்த சீசன்ல வரும்போது மோஸ்ட்லி இந்த ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷன் காரணமா இருக்கும். ஸோ நீங்க அஸ் அ பேரண்டா என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, ஹைட்ரேஷன். நீர் சத்து குறையாம பார்த்துக்கணும். 6 மந்த்துக்குள்ள அப்படின்னா தாய்ப்பால் மட்டும் கொடுங்க, அடிக்கடி தாய்ப்பால் கொடுங்க. ஸோ தாய்ப்பால்ல இருக்கிற இம்யூனிட்டி வந்து அந்த இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் வந்தாலுமே சிம்டம்ஸ் பெருசா வெளியில வராம பார்த்துக்கும். 6 மந்த்துக்கு அப்புறமும் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிறைய டைம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. அது கூட வந்து நீங்க கொடுக்குற ஃபுட்டு வந்து நல்லா ஈஸியா செரிக்கிற மாதிரி ஃபுட்டு கொடுங்க. நிறைய தண்ணி ஆகாரம் கொடுங்க. தண்ணி கொடுக்கலாம், சுடு தண்ணி கொடுக்கறது, சூப்பு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தயிர் கூட நீங்க அரைச்சி மோர் மாதிரி கொடுக்கலாம், இளநீ கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைக்கு ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். ஸோ உடம்புல நீர் சத்து குறையாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து தும்மும் போது அந்த ரன்னிங் நோஸ் இதிலே வந்து அந்த கிருமி வந்து வெளியில போயிடும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும். 2வது விஷயம், உங்க குழந்தைக்கு சலைன் நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலே ஜென்ரலா பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நார்மல் சலைன் நேசல் டிராப்ஸ் எழுதி கொடுப்பாங்க. 2 மூக்குலையும் ஒரு டிராப்ஸ் போடலாம். அதில் வந்து உப்பு தண்ணி தான் இருக்கும், சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் குழந்தையோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சலைன் நேசல் டிராப்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. அது குழந்தையோட அந்த நேசல் கன்ஜெஷனை வந்து ரிலீஃப் பண்ணும், குழந்தை கம்ஃபர்டபுளாக மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நிறைய ஃபீட் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்ல போனால் உங்கள் குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் 2 மூக்குலையும் ஒரு டிராப்ஸ் சலைன் டிராப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபீடிங் எடுத்துப்பாங்க. 3வது, ஸ்டீம் இனலேஷன் பண்ணலாம். பட் ஸ்டீம் வந்து ஓப்பன் பாத்திரத்தில் இருக்குல்லையா, இப்போ நம்ம வந்து பெரியவங்களாம் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பாத்திரத்தோட அந்த போரை மூடிக்கிட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டீமர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டீமர்லேருந்து வெளியில் வர அந்த புகையை மட்டும் குழந்தைங்க சுவாசிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டீம் பண்ணலாம்.
அதுவும் வந்து அவங்க மூக்கில் இருக்கிற அந்த கிரஸ்டெலாம் இருக்கும், திக்காக இருக்கும், அந்த சளியெலாம் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணும், அதை உடச்சி விடும். ஸோ குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக மூச்சு இழுத்து விடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக 4வது, குழந்தைய படுக்க வைக்கும்போது குழந்தையோட தலையும் நெஞ்சு கொஞ்சம் உயரமாக வச்சு படுக்க வைங்க. ஸோ ஹெட் அண்ட் எலிவேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏந்தி படுக்க வைக்கும்போது குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக மூச்சு விடுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் குழந்தையும் வந்து நல்லா தூங்குவாங்க. நல்லா தூங்குனாங்க அப்படின்னாலே அவங்க இம்யூனிட்டி நல்லா வேலை செய்யும், இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும். 5வதா பேராசிட்டமால் சிரப்பு. இப்போ உங்கள் குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா மெஷர் பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து சும்மா தொட்டு பார்த்துட்டு ஃபீவர் இருக்குன்னு சொல்லக்கூடாது. மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணும்போது 100 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா மட்டும் பேராசிட்டமால் உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அளவு வந்து கொடுங்க. 99 இருக்குன்னா வந்து பேராசிட்டமால் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஃபீவர் வந்து வரட்டும். அது வந்து ஃபீவர் அப்படின்றது குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே உருவாகிறது வந்து அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகி உள்ளே இருக்கிற கிருமியை கொள்றதுக்காக ஃபீவர் வருது. அந்த ஃபீவரை நீங்கள் மருந்து கொடுத்து ஜுரமே வரக்கூடாது, 98 கூட தொடாவது, அதுக்குள்ளே பேராசிட்டமால் கொடுத்து ஃபுல்லாக தொடச்சி விட்டு சில்லுன்னு ஆக்கிடுவாங்க. நேச்சுரல் இம்யூன் ரெஸ்பான்ஸே டெவலப் ஆகாது. ஸோ ஒரு 99.5 அலோவ் பண்ணுங்க. 100க்கு மேலே போச்சுன்னா பேராசிட்டமால் கொடுங்க. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், மைல்டாக இருக்கிற ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷனை நீங்கள் வந்து வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம். இதை விட அதிகமாகும் போது ஹாஸ்பிட்டலில் போங்க, நெஞ்சில் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாங்க. சவுண்ட் எதுவும் இல்லை, வீசிங் எதுவும் இல்லை அப்படின்னா சேம் இதே தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது கூட வந்து ட்ராப்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. அது கூட நான் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து உங்கள் குழந்தை வந்து சரியாயிடுவாங்க. சப்போஸ் இந்த ப்ராக்ரஸில் சில சமயம் சில டேஞ்சர் சிம்டம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். என்னென்ன டேஞ்சர் சிம்டம்ஸ் அப்படின்னா, நம்பர் 1, குழந்தை வந்து ரொம்ப கண்டினியூஸாக காஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கணும். 2வது, மூச்சு விட சிரமப்படுறாங்க, மூச்சு வந்து ரொம்ப வேகமாக வாங்குது, இல்லை மூச்சு விடும்போது குழந்தையோட நெஞ்சுக்கு வயிற்றுக்கு நடுவில் அந்த குழி விழுது, இன்டர்காஸ்டல் ரிட்ராக்ஷன், சப்காஸ்டல் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி குழி விழுது அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிக்கணும். நல்லா ஃபீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா யூரின் போகிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃபீட் எடுக்கிறது கம்மியாகுது, யூரின் போகிறது கம்மியாகுது, குழந்தை டல்லாக இருக்காங்க, இல்லை ரொம்ப இரிட்டபிளாக நயன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிக்கணும். இல்லை குழந்தை இருமி அவங்களோட முகம்லாம் வந்து ப்ளூ கலரில் மாறுது, சைனோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கணும். காஃப்னால கண்டினியூஸாக இருமல் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குடிக்கிற பாலே உள்ளே போகலை அப்படின்னாலும் டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் போகணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நெபுலைசேஷன் வச்சாலே சரியா போயிடும். ஏன்னா இந்த ஆர்எஸ்வின்றது வைரஸ், இந்த வைரஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், வீட்டில் நீங்களாவே ஆன்டிபயோட்டிக் மருந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. நான் ஆர்எஸ்வி ஆர்எஸ்வின்றது வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது யூஸ் எதுவும் இல்லை. 2வது, உடம்போட நேச்சுரல் இம்யூனிட்டி அதை சப்ரஸ் பண்ணிடும், குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப்பே ஆகாது. ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காதீங்க. ஈவன் டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணால் கூட 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சார் இப்போ தான் 2வது நாள் ஆகுது, 3வது நாள் ஆகுது, பெருசாக வந்து வீசிங் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கா, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டரை கேளுங்க. கேட்டால் தான் டாக்டர் ஒரு தடவை யோசிப்பாங்க, ஓகே நம்ம வேணால் இன்னொரு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பெட்டர் வந்து ஆர்எஸ்வி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக குழந்தைக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ அந்த ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸ்னால் என்ன, அது எப்படி வருது, அதோட சிம்டம்ஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள் மானிட்டர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து அது எப்படி வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிள் தாங்க. நார்மல் கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வராமல் எப்படிலாம் பார்த்துப்பீங்களோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. மாஸ்க் போடணும், யாருக்கு கோல்டு காஃப் இருக்கோ அவங்க மாஸ்க் போட்டுக்கணும், அடிக்கடி ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும். இப்போ வீட்டில் பெரியவங்க யாருக்காச்சும் கோல்டு காஃப் இருக்குன்னா குழந்தையோட எக்ஸ்போஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைய தூக்குறது, கொஞ்சறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் வீட்டில் முக்கியமாக யாராச்சும் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் தான் பண்ணணும். ஈவன் ஸ்மோக் பண்ணால் கூட ஒரு 1/2 hour 1 hour குழந்தை பக்கத்தில் வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கிங்கில் குழந்தையோட நுரையீரலோட அந்த எபித்தீலியல் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், இன்ஃபெக்ஷன் சிவியராக வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டா போதுங்க, குழந்தைங்களுக்கு இந்த ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ்வி பிராங்கியோலைட்டிஸ் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு காமனாக அப் டு 2 years வரைக்கும் பெரும்பாலும் இந்த இருமல் சளின்னு வர்றது எல்லாமே ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷனால் தான் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அது சிவியர் ஆகும். அந்த சிவியர் ஆகும்போது நெபுலைசேஷன் வைக்கணும், ட்ரிப்ஸ் போடணும், ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போயிடும். ஸோ உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போகிறது ரொம்ப 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 மினிமலான நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு தான். ஸோ பேரண்ட்ஸ் இந்த ஆர்எஸ்வி அப்படின்ற பேரை கேட்ட உடனே பேனிக் ஆக வேண்டாம்.
ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு நார்மல் வைரஸ் தாங்க. ஸோ பெருசாக வந்து பேனிக் ஆக வேண்டாம். சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தென் நீங்கள் குழந்தைக்கு வந்து அடிக்கடி பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது என்னென்ன சொல்ல போனால் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் பண்ணுறீங்க. ஈவன் அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு இந்த ஆர்எஸ்வி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரொடெக்ட்ஸ் த இன்ஃபெக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.